இந்து விரோதி என்றால் அந்த ஆராசா தான் நம்பர் 1 இருக்காரு இன்னைக்கு திமுகவில். முதலமைச்சரை விட. ஏன்னா இந்துக்கள் எல்லாம் அவ்வளவு கேவலமாக பேசுறது, இந்து மதத்தை கேவலமாக பேசுறது, ரொம்ப அநாகரிகமான பேர் வழியாக ஆராசா இருக்கிறாரு. அவரை மக்கள் எப்படி இந்து மக்கள் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு பங்களாதேஷ்ல ஒரு கொடுமை பாருங்க. ஒரு இஸ்லாம் மதத்துக்கு எதிராக ஒரு சகோதரர் கருத்து தெரிவித்தார்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி அந்த சகோதரனை கட்டி வச்சு தீயை வச்சு கொளுத்துற காட்சியை நான் பாக்குறேன். அந்த காட்சி இங்க வர வேண்டாம். ஆனா நம்ம மக்களுக்கு, இந்து மக்களுக்கு கிடைக்கிற ஒரு நியாயமான ஒரு மரியாதை வேண்டாமா? காசாவுக்கு பேசின தமிழக முதல்வர், நடிகர்கள் எல்லாம் ஏன் இதுக்கு பேசவே இல்லை? இன்னைக்கு வங்கதேசத்துல பேச மாட்டாங்க. நீங்க இங்க இருக்கிற தமிழக மக்கள், ஆன்மீக பக்தர்கள், எனக்கு எல்லாத்துக்கும் சாமி தான் வேணும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பதிக்கு மலையேறவங்க, சாமியே சரணமையப்பான்னு சபரிமலைக்கு போறவங்க, இவங்கெல்லாம் திருந்தணும். இவங்க திருந்துற வரைக்கும் மலைக்கு போக கூடாதுங்கிறீங்களா? திருந்தனுங்க. மலைக்கு போறது அவருடைய உரிமை. அவர் அவர் குடும்பத்துக்காக மலைக்கு போறாரு. அவர் சமுதாயத்தை திருத்தணும்ல. என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் மகள், என் மகன் தேவைக்காக நான் கோயிலுக்கு போறேன், அது மட்டும் எனக்கு போதும்னா, அந்த சாமியை வஞ்சிக்கிறவங்கள, சாமியை நிந்திக்கிறவங்கள யாரு தட்டி கேட்கறது? நிச்சயமா. அப்ப நம்ம தானே கேட்கணும். அதைத்தான் நான் திருந்தணும்னு சொல்றேன். நீங்க திருந்தீங்கன்னா இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடந்த கொடுமையை இங்க எதிர்த்து எல்லாரும் அறிக்கை விட்டுருப்பாங்க. கண்டிப்பா. ஒரு பூரணச்சந்திரன் நீங்க டீசல் ஊத்திட்டு உயிரை விடுறாரு, அந்த தம்பி, அதுவும் போலீஸ் பூத்து பெரியார் சிலைக்கு பின்னாடி நின்று கடவுள் இல்லை என்று சொன்னவருக்கு பின்னாடி நான் அந்த என்னோட உயிரை மாய்த்து கொள்றேன்னு சொல்லிட்டு திருப்பகுண்டத்துல தீபமா எரிக்க முடியல, ஏற்ற முடியல, நானே தீபமா மாறி போறேன்னு ஒரு தியாகம் பண்ணிருக்காருங்க திமுகவை சேர்ந்தவர். இந்த கொடுமையெல்லாம் யாரோ கழிச்சு பேசுறாங்களா? இன்னைக்கு வேற ஒருத்தர் இது மாதிரி பண்ணிருந்தா என்ன இருக்கும்? தமிழ்நாட்டுல பந்த் நடத்துவாங்க. அப்ப இந்த வெக்கக்கேடான விஷயத்த நம்ம ஏன் அடிமையா வேடிக்கை பார்க்கிறோம்? நமக்கெல்லாம் உணர்வே இல்லையா?